இந்த மிடில் கிளாஸ் வாழ்க்கை இருக்கே அது ஒரு விசித்திரமான ரணகளம். ஏன்னா நாம பணக்காரனும் இல்ல ஏழையாகவும் இருக்க முடியாது. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போக கௌரவம் தடுக்கும், பிரைவேட் ஹாஸ்பிட்டல் போனா பேக்கெட் தாங்காது, விசேஷத்துக்கு போகலன்னா உறவு இருக்காது, போனா கை காசு இருக்காது. சுருக்கமா சொன்னா மானம் போயிடக்கூடாதுன்னு போராடுற போராட்டத்துக்கு பேர் தான் மிடில் கிளாஸ் லைஃப். உண்மைய ஒத்துக்கணும், நாம யாரும் இப்போ நமக்காக சம்பாதிக்கிறதில்ல. கம்பெனி கிட்ட இருந்து வாங்குறோம், அடுத்த 10 நிமிஷத்துல இஎம்ஐக்கும் வாடகைக்கும் பிரிச்சு கொடுக்கறோம். சுருக்கமா சொன்னா நாம வெறும் மணி டிரான்ஸ்ஃபர் ஏஜென்ட் மட்டும்தான். பணம் நம்ம அக்கவுண்ட தொட்டுட்டு போகுதே தவிர தங்குறதே இல்ல. நமக்கு மிஞ்சுறது அடுத்த மாசம் பாத்துக்கலாங்கிற அந்த ஒரு வார்த்தை மட்டும்தான். நம்ம வாழ்க்கையில எப்பவுமே ஒரு சத்தம் கேட்டுட்டே இருக்கும், இஎம்ஐ இஎம்ஐ இஎம்ஐ. டிவி லோன், பைக் லோன், போன் லோன். நமக்கு எது தேவையோ அதை வாங்குறத விட சொசைட்டி என்ன சொல்லும்னு பயந்து மத்தவங்களுக்காக வாங்கினதுதான் அதிகம். கடைசியில அந்த இஎம்ஐ என்ன கேக்கும் தெரியுமா? இந்த மாசம் சம்பளம் வந்துருச்சா? கடன் வாங்குறது தப்பில்ல, ஆனா எதுக்கு வாங்குறோம்? சொத்து சேர்க்கவோ பிசினஸ் பண்ணவோ கடன் வாங்க நமக்கு பயம். ஆனா பந்தா காட்டவும் போன் மாத்தவும் கடன் வாங்க மட்டும் அவ்வளவு தைரியம். சொத்தை உருவாக்குற கடன் உங்களை உயர்த்தும், பந்தாவுக்காக வாங்குற கடன் உங்களை அழிக்கும். நமக்கு இருக்கிற இன்னொரு பெரிய நோய் சேமிக்க காசே இல்லைன்னு சொல்றது. உண்மை என்னன்னா சேமிக்க காசு இல்லாம இல்ல, நமக்கு அதுக்கான பிரையாரிட்டி இல்ல. 200 ரூபாய் காஃபி ஈஸியா குடிப்போம், ஆனா 500 ரூபாய் எஸ்ஐபி போட யோசிப்போம். இதே நிலைமை நீடிச்சா நாளைக்கு நம்ம பிள்ளைங்க செட்டில் ஆன பிறம் நாம அவங்க தயவுல நிக்க வேண்டிய நிலைமை வரும். என் புள்ள நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது தப்பில்ல, ஆனா அதுக்காக உங்க எதிர்காலத்தை பலி கொடுக்காதீங்க. மிடில் கிளாஸா பிறந்தது நம்ம தப்பில்ல, ஆனா கடைசி வரைக்கும் இப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி செத்து போனா அது கண்டிப்பா நம்ம தப்புதான். பெரிய மேஜிக்லாம் வேண்டாம், சின்னதா ஒரு மாற்றம் போதும். இன்னைக்கு ஒரு முடிவெடுங்க, தேவையில்லாத இஎம்ஐ கட் பண்ணுங்க, முதலீட்ட ஆரம்பிங்க. மிடில் கிளாஸுக்கு பணங்கிறது லக்ஸுரி இல்ல, அதுதான் பாதுகாப்பு. கடன் நம்ம நிகழ்காலத்தை ஆழும், சேமிப்பு நம்ம எதிர்காலத்தை காக்கும். உண்மைய சொல்லுங்க, உங்க வாழ்க்கையிலயும் நீங்க ஒரு மணி டிரான்ஸ்ஃபர் ஏஜென்ட்டா தான் வாழ்ந்துட்டு இருக்கீங்களா, இல்ல இந்த இஎம்ஐ சக்கரத்துல இருந்து வெளியே வர போராடிக்கிட்டு இருக்கீங்களா? உங்க மனசுல இருக்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க, ஏன்னா உங்க அனுபவம் இன்னொருத்தருக்கு பாடமா அமையலாம். இதே மாதிரி பயனுள்ள பண ஆலோசனைகளுக்கு மறக்காம இன்வெஸ்ட் பாதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மாற்றத்தை இன்னைக்கே தொடங்குவோம். நன்றி.